நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு போதித்த அறம் சார்ந்த சிந்தனைகளை சமூகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இங்கே நபிகள் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு என்று ஒரு தலைப்பில் நானும் பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தின் எந்த தலைப்பிற்குள்ளே நீங்கள் பேச முனைந்தாலும் செய்திகள் நிச்சயமாய் அந்த அதிசய வாழ்வில் உண்டு. இந்தியாவிலிருந்து உருது மொழியில் நபிகளாரின் வரலாற்றை மிகப்பெரிய அளவில் எழுதி முடித்த சீரத்துடைய கிதாபுகளில் அல்லாமா சையத் சுலைமான் நதுவி அவர்கள் எழுதிய நூல் பிரபலமானது. பல்லாயிரம் பக்கங்களை கொண்ட அந்த இதழில் நபிகளாரின் வாழ்விற்கு அவர் ஒரு முன்னுரை எழுதுகிறார். அந்த முன்னுரையில் அவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் முகம் பார்க்கிற ஒரு நிலை கண்ணாடி போன்றவர்கள். நபிகளார் காலத்தை காட்டுகிற கண்ணாடி. அந்த கண்ணாடியிலே வியாபாரி முகம் பார்த்தால் அவனுக்கும் செய்தி சொல்லும். குடும்பத் தலைவன் முகம் பார்த்தால் குடும்பத் தலைவனுக்கு செய்தி சொல்லும். தகப்பன் பார்க்கலாம், கணவன் பார்க்கலாம், தாத்தா பார்க்கலாம், அரசியல் தலைவர் பார்க்கலாம், சமூக தலைவர்கள் பார்க்கலாம், சம்பந்திகள் பார்க்கலாம். எத்தனை பரிணாமம் மனித வாழ்வில் இருக்கிறதோ அவ்வளவு பேரும் அந்த கண்ணாடியிலே நின்றால் அவர்களை அவர்களுக்கு காட்டும். ஏன், ஆடு மேய்க்கிற இடையன் கூட அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கலாம். எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ப்பவர் தொடங்கி ஆளுகிற தலைவர் வரைக்கும் எல்லாருக்கும் அவர்கள் வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள். அந்த காலத்தால் வென்று நிலைத்திருக்கிற கண்ணாடிக்கு முன்னால் சமூக தலைவராக நாம் பார்க்கிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டமைத்த தலைவர். ஒரு ஆளை மாற்றலாம், ஒரு குடும்பத்தை கூட உட்கார்ந்து பேசி மாற்றலாம். ஒரு வகுப்பறையில் இருக்கிற ஒரு 10-50 பேர்த்தை திரும்ப திரும்ப கேன்வாஸ் பண்ணி மாற்றலாம். ஆனால் ஒரு சமூகத்தையே மாற்ற வேண்டும். ஒரு ஊரை அல்ல, ஒரு நாடு அல்ல, ஒரு சமூகம் முழுக்க மாற்றப்பட வேண்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூக கட்டமைப்பு வசப்பட்டது. என்னென்னவெல்லாம் ஒரு சமூகத்தை வளம் பெற செய்ய தேவையோ அத்தனை விஷயங்களிலேயும் கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட காலம், அனுப்பப்பட்ட நேரம், அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த மக்கள் எல்லாமே விசித்திரமானவை. இல்லை, உலகத்தினுடைய கொடூரமான பக்கங்கள் அவைகள். குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லாஹ், பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலா, எழுத படிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு நபியாக அல்லாஹ் அனுப்பினான். ஊரில் இருக்கிற யாருக்குமே எழுத படிக்க தெரியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மொத்தம் 14 பேர் தான் எழுதுறதுக்கு தெரியுமா ஒட்டுமொத்த மக்காவில். ஆனால் வாயை திறந்தான்னா மரபு கவிதையாக படிப்பான். கவிதையெல்லாம் தெரியும், எல்லா இலக்கண இலக்கியமும் அத்துப்படி. ஆனால் எழுதுறதுக்கு தெரியாது. எழுத படிக்க தெரிந்த 14 பேர் மட்டுமே கொண்ட ஊரில் இருக்கிற யாரும் படிக்காதவர்கள், எழுத்தறிவில்லாதவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே அனுப்பி வைக்கிறான். கொடூர குற்றங்கள் என்று எத்தனை குற்றம் இருக்குமோ அத்தனை குற்றத்திற்கும் அவர்கள் சொந்தக்காரர்கள். எந்த குற்றமானாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எல்லாத்தையும் மாற்றணும். ஒரு புதிய சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சமூகம் ஒரு இறைவனை வணங்க வேண்டும். இவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்க வேண்டும்.
எல்லாத்தோட கேரக்டரை மாற்றுறது பெரிய விஷயம். அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு மலை இங்கே இருந்த மலை இப்படி மாறி இந்த பக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்பிக்கோ, ஆனால் ஒருத்தனோட குணம் மாறிடுச்சுன்னு சொன்னால் நம்பாத. அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியாது. அன்பானவர்களே, ஒருத்தனுடைய குணத்தை மாற்றணும், அவனுடைய கேரக்டரை மாற்றணும். இது எவ்வளவு பெரிய வேலை! எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். மாற்றினாங்க. என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், எழுத படிக்கவே தெரியாது என்று நாமெல்லாம் பேசினோம் அல்லவா, அவர்கள் பின்னாலே பல்வேறு நாடுகளை ஆளுகிற அதிபர்களாக அவர்களை உருவாக்கினார்கள். ஒரு சமூக மாற்றம்ங்கிறது இங்கேதான் சாத்தியப்படுகிறது. ஆடு மேய்க்கிற இடையன் நாட்டை ஆளுகிற அரசாளுகிற தகுதிக்கு எப்படி உயர்கிறான்? மாற்றியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹுடைய வரலாறுல வருதுங்க. அவங்க தகப்பனார் கத்தாப் இருக்கிறாரு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தானே சொல்றோம். அந்த கத்தாப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஒட்டகம் மேய்க்கிற கூட விளங்க மாட்ட, உருப்பட மாட்ட. ஒட்டகம் கூட மேய்க்கிற கூட நீ தகுதி இல்லை. ஒட்டகம் மேய்ப்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லப்பட்ட நபரை கையில் எடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுலகத்தை அல்ல, அதை தாண்டி பல கோடிக்கணக்கான சதுரடி பரப்பளவு உள்ள நாடுகளை எல்லாம் ஆளுகிற அதிபராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10.5 வருஷ காலம் ஆட்சி. ஆடு மேய்க்கிறதுக்கு தகுதி இல்லை, ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு தகுதி இல்லைன்னாங்க. உலகத்தின் பல்வேறு நாடுகளை ஆளுகிற ஒரு அதிகார மையத்தை, நீதி வழுவாத செங்கோலை உலகத்திற்கு கொடுப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை உருவாக்கினார்கள் அல்லவா. அதுக்கு பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமூக கட்டமைப்புங்கிறது, ஒரு சமூக மாற்றம்ங்கிறது சாதாரணமாக வசப்படாது. ஒரு சமூகத்தை சரி பண்ணணும்னா முதல்ல 2 வேலை செய்யணும். 2 வேலை. முதல் வேலை என்ன தெரியுமா? இருக்கிற கெட்ட விஷயத்தை பூரா அங்கிருந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல விஷயத்தை பூரா அங்கே போடணும். அரபியில் 2 வார்த்தை சொல்லுவாங்க, ஒரே மாதிரியான 2 வார்த்தை. தஹ்லியான்னு ஒரு வார்த்தை, தஹ்லியான்னு ஒரு வார்த்தை. இந்த ஒரு புள்ளி மட்டும்தான் வித்தியாசம் ரெண்டுக்கும். தஹ்லியா ஹா, இன்னொரு வார்த்தை தஹ்லியா, புள்ளி இல்லாத ஹா. என்ன அர்த்தம் தெரியுமா? தஹ்லியா அல்லாதவைகளை எல்லாம் களையுதல், தஹ்லியா அழகானவைகளை அணிவித்தல், நகை போடுறதுன்னு அர்த்தம். இந்த 2 வேளையில் முதல் வேலை என்ன தெரியுமா? அல்லவை களையுதல். 2வது வேலை நல்லவை அணிவித்தல். இந்த தஹ்லியா ஒரு சமூகத்தை முழுசா உருவாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் இந்த 2 வேலை செய்யணும். இந்த 2 வேலை செய்தார்கள். தஹ்லியா அல்லவை களையுதல், தஹ்லியா நல்லவை அணிவித்தல். இந்த தஹ்லியா மக்கா வாழ்வு, தஹ்லியா 2வது நகைகளை அணிவித்தல், அது மதீனா வாழ்வு. நம்ம இங்கே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த கெட்டதை எடுத்து வெளியில் போடாமல் நல்லதை அணிவிக்கிறது விளங்கவே விளங்காது. ஆள் சாக்கடையில் உளுந்து கிடக்கிறான்னு வைங்களேன், எடுத்து ஆளை கொண்டு வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை எல்லாம் இதெல்லாம் இது பண்ணி சுத்தப்படுத்தி அப்புறம் அருமையான ட்ரெஸ்ஸு போட்டு எண்ணெய் தேய்ச்சி பவுடர் அடித்து நீங்கள் அவனை அலங்காரம் பண்ணால் அர்த்தம் இருக்குது. சாக்கடையோடு கொண்டு வந்து நிற்கிறவனுக்கு நீங்கள் பவுடர் அடிச்சு விட்டீங்கன்னு வைங்க, என்ன வச்சாலும் கெட்டு போயிடும். ஏற்கனவே எழுதின சிலேட்டில் திரும்ப எழுதுறது எப்போவுமே விளங்காது. கணித மேதைகள் ஒரு 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 உசூல் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு விதி என்ன தெரியுமா? ஒரு நம்பருக்கு மேலே இன்னொரு நம்பரை திருத்தி எழுதக்கூடாது, அடிச்சுட்டு தான் எழுதணும். நீங்கள் 7ன்னு மறந்துட்டு போட்டீங்க அல்லது 8ன்னு மறந்துட்டு போட்டீங்க, ஆனால் உண்மையாக போட வேண்டியது 7. நம்மளுக்கு சில பேர் என்ன தெரியுமா வந்துடுவாங்க, அந்த 8ஐ 7 ஆக்குவாங்க. அதுக்கு மேலேயே அப்போதைக்கு ரைட்டு,
கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கிறவனுக்கு இவர் 7 8 8 7 இந்த சந்தேகம் வரும். அதனால நம்பருக்குன்னு உள்ள சட்டமே என்ன தெரியுமா, எந்த நம்பரை தப்பா போட்டையோ அழிச்சிடணும், அழிச்சிட்டு புதுசா 8ன்னு போடணும், புதுசா 7ன்னு போடணும். ஒரு 6 5 ஆக்கறக்கோ 5 6 ஆக்கறக்கோ அப்படியே கை வச்சுட்டு முயற்சி பண்ணக்கூடாது. என்ன அர்த்தம் தெரியுமா, அல்லவை களைந்தால் மட்டும்தான் நல்லது சரியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட உடனே அவர்கள் ஒரு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டது இந்த 2 வேளை. ஒன்று தஹ்லியா என்று பெயர், இல்லாத மோசமான கொடூரமான பாவமான எல்லாவற்றையும் எடுத்து வெளியில போட்டார்கள். அதுக்கு 13 வருஷம் தேவைப்பட்டது. அதை மக்கா வாழ்வு என்று சொல்லுகிறோம். அடுத்து இனி நல்ல ட்ரெஸ் நகை எல்லாம் போட்டு ஆளை மேக்கப் பண்ணி ரெடி பண்ணணும். அதுக்கு 10 வருஷம் போதுமானதாக இருந்தது. மதீனா வாழ்க்கையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய உலகத்திற்கு புத்தாடை கொடுத்து நல்லாடை கொடுத்து நகைகள் கொடுத்து அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த 2 வேளையும் கரெக்டாக செஞ்சா ஒரு சமூக மாற்றம் சாத்தியம். எந்த இடத்துல இது ரசூலுடைய சுன்னத். நீங்க உங்க ஊரை மாத்துறதா இருந்தாலும் இதுதான் சட்டம். சர்வதேச அளவில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருக்கும் நபிகளார் முன்மாதிரி என்னன்னா, 13 வருஷம் தீயவை ஒழிக்க போராடு, 10 வருஷம் நல்லதை ஒழிக்க போராடு, அற்புதமான சமூகம் சாத்தியப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இந்த நஜீஸை எடுக்காமையே தொடர்ந்து அலங்காரம் மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் விளங்கவே விளங்காது. நான் ஹராம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னா முழுசா விட்டு கை கழுவி தலாக் விட்டு வெளியே வந்துடும். வந்துட்டு அதுக்கப்புறம் ஹலாலான தொழில் பண்ணும். இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறது, அப்படி ஒரு லைனும் போட்டுக்கிறது. அது கொஞ்சம் இருக்கட்டும்னு, அது இது பறக்கத்துக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சம், ஒட்டு மொத்தமாக விளங்காமல் போயிடும். அந்த காலத்தில் ஆலிம் ஷாக்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. கிணத்துக்குள்ள நாய் விழுந்துருச்சான். கிணத்துக்குள்ள அந்த தண்ணியில் இருந்தால் எல்லாம் உதவி செய்யணும். அந்த ஆள் அடிச்சு பிடிச்சி வந்து அஜர்த்திட்ட வந்து கேட்டாராம், ஹஜ்ரத் கிணத்துல நாய் விழுந்துருச்சு, உளுந்து 3 நாள் ஆச்சு, என்ன பண்ணுறது? ஒரு 100 வாளி தண்ணி எடுத்து வெளியே ஊற்று. பொதுவாக ஃபிக்ஹ்ல சட்டம் இருக்குது. ஆடு விழுந்தா, மாடு விழுந்தா, கோழி விழுந்தா, எலி விழுந்தா, பெருச்சாளி விழுந்தா, இதுக்கெல்லாம் என்ன சட்டம்னு. அதில் உளுந்த உன்னை எடுத்து போடுறது ஒரு சட்டம், அது ஊதி உப்பிருச்சுன்னா ஒரு சட்டம், உள்ள கிணத்துலையே வெடிச்சிருச்சுன்னா ஒரு சட்டம், இப்படியெல்லாம் இருக்கு. நாய் உளுந்துருச்சு 3 நாள் ஆச்சுட்டு வந்துட்டார். ஊதி வெடிக்கவெல்லாம் இல்லை நாய் விழுந்துருச்சு, 100 வாளி தண்ணியை ஊற்றிடல போயிட்டு வந்துட்டார். அவர் ஊற்றி முடிச்சு போட்டு ஒரு செம்பில் தண்ணியோடு வந்தாரா. ஹஜ்ரத் நாய் விழுந்த தண்ணி பூரா 100 வாளி எடுத்து வெளியே ஊற்றிட்டோம், சுத்தமாயிருச்சு, நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர்லேருந்து உதவி செய்யலான்ட்டு இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் ஓதி கொடுங்க, இந்த தண்ணியை தூக்கி கிணத்துல ஊற்றிக்கிறேன். ஹஜ்ரத் வாங்கி ஓதிட்டே இருந்து பார்த்தா உள்ள முடி ஒன்று கிடக்கு. இது என்ன முடி? நாய் முடி. நாய் எங்க? கிணத்துக்குள்ளே தான் இருக்குது. கிணத்துல முதல்ல நாயை எடுத்து வெளியே போடு, அதுக்கப்புறம் 100 வாளி தண்ணி அடித்து வெளியே ஊற்று. நீ கிணத்துக்குள்ள நாயை வச்சுக்கிட்டே 100 வாளி அல்ல 1000 வாளி நீ இறைச்சாலும் வெளியே ஊற்றினாலும் கிணறு சுத்தமாகாது. அசுத்தம் வெளியே எடுத்து போடப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் சுத்தம் என்பது பாய்ச்சப்பட வேண்டும். இந்த பொது நியதி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குகிற போது அவர்கள் கையாண்ட பாணி, தீயவைகளை களைவதற்கு முதலில் போராடு. எடுத்த உடனே நல்லதை கொடுக்கவே கொடுக்காத. அவன் முழுசா தீயதிலிருந்து வெளியே வரட்டும், அப்புறம் நல்லதை கொடு. அதனால்தான் மார்க்கத்தை சேர வருகிற யாருக்காக இருந்தாலும் சட்டம், நான் ஷிர்கை விட்டு வெளியே வந்து விட்டேன்னு சொல்லு, இதற்கு மேல் அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் வா. ஈமான் இது, தொழுகை இது, மார்க்கம் இது, சட்டம் இது, அப்புறம் தான் சொல்லி தரணும். அவன் ஷிர்கிலே இருக்கிற போதே ஈமானும் தொழுகையும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் சேராது. முதல்ல அதை விட்டு வெளியே வா. சொல்லும் போதே அதைத்தான் சொல்லி தருகிறோம். அஊது பிக மின்னன் உஷ்ரிக பி வ லைஸ லக பிஹி இல்ம் சொல்றமா இல்லையா? ஒரு இணை வைப்பதை விட்டும்
நான் உன்னிடத்தில் யா அல்லாஹ் தௌபா செய்கிறேன், மீண்டு விட்டேன், துபுது இலைக்க வதபர்ரது, நான் முழுசா வெளியே வந்துட்டேன் சொல்லிட்டு தான் ஈமானுக்குள்ள வர முடியும். தீயவைகள் களையப்பட வேண்டும், அதற்கு பிறகு அல்லவைகள் தரப்பட வேண்டும். இது ஒரு இஸ்லாமிய சமூகத்தை, ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட உம்மீயீன்கள் என்ற சமூகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கட்டமைத்தார்கள் என்பதற்கான சான்று இது. அந்த அடிப்படையில் மக்கா வாழ்விலும் மதீனா வாழ்விலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட விஷயம், முதல்ல ஒரு இறைவன் நீ வா, அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். கலிமாவெல்லாம் சொல்லி தரல, தொழுகை இபாதத்தெல்லாம் சொல்லி தரல, தக்குவா பேணுதல் அது இது தஹஜ்ஜுத் துஹா இஷ்ராக் ஒன்றும் கிடையாது. நீ முதல்ல ஷிர்கில் இருந்து வெளியே வா. ஷிர்கில் இருந்து ஒரு சமூகத்தை வெளியில கொண்டு வந்தார்கள். கொண்டு வருவதற்கு போராடினார்கள், நிறைய போராடினார்கள். நீங்க ஷிர்குன்னு உன்னை இங்க நிறைய பேர் ஷிர்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஷிர்கெல்லாம் நினைச்சுக்காதீங்க. அவன் நம்மளையெல்லாம் ஷிர்குன்னு சொல்லி வச்சிருக்கான். நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளாம் என்னைக்கோ அவங்க பார்வையில் ஷிர்காயிட்டோம். இனி அவங்கள பார்த்தா தான் சந்தித்து கேட்டுக்கணும், நான் இன்னும் இஸ்லாத்தில் இருக்கிறேன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா களிமா சொல்லி கொடுக்க சொல்லணும். அந்த ஷிர்கை நான் சொல்லலை. அல்லாஹுவை மட்டும் வணங்குதல் என்கிற ஓரிரை கொள்கை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு பயானில், ரொம்ப பெருசாக ஷிர்க்குங்கிற தத்துவத்தை ரொம்ப பெருசாக விளங்க வேண்டியதில்லை. தாட்டு பூட்டுன்னு அப்படியா இப்படியா, அதெல்லாம் எளிமையான உதாரணம். என் ரப்பு இறைவன் ஒருவன் தான், ஒருவனை தவிர வேற யாரும் ரப்பு கிடையாது, ஒருத்தரு ரப்பு இல்லை. ஒரு அம்மா ரோட்டில் புருஷனோட போகுது, ஒரு அம்மா ரோட்டில் புருஷனோட போகுது. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க இவர் யார்? இந்த அம்மா என்ன சொல்லணும்னா இது என் புருஷன் சொல்லணும். இவரும் என் புருஷன், இவரும் என் புருஷன்னா வேற அர்த்தங்க. இந்த பொம்பளை வேற மாதிரின்னு அர்த்தம். இந்த பொம்பளைக்கு பேர் வேற இல்லையா? இவ்வளவுதான் தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் உள்ள வித்தியாசம். உன் ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ். அவனும் ஒரு ரப்புன்னா விவகாரம். நான் அவனையும் வணங்குவேன், கூடவே அந்த சாமி இந்த சாமி என்று இழுத்தால் விவகாரமாகிவிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு பேசினது என்ன தெரியுமா? முதலில் ஷிர்கில் இருந்து வெளியே வா. ஒரு தெய்வம் தான், இனி பல தெய்வம் இல்லை. ஒரு ரப்பு தான், இனி யாரும் அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அம் இல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். பல ரப்பா அல்லது ஒரே ஒரு அடக்கியாளும் ஒரு இறைவனா? இந்த போராட்டத்திற்கு வெற்றி காண நபிகளாருக்கு 13 வருஷம் தேவைப்பட்டது. எத்தனை பேர், அதுலயும் சில பேர்லாம் எவ்வளவு பிடிவாதமா இருந்தா, எவ்வளவு பிடிவாதம். அவர்கள் கடவுளை அவர்கள் கைகளாலே செய்வார்கள். தீனில தின்பண்டத்தில் செய்வான், மாவுல செய்வான், களிமண்ணில் செய்வான், எதுலையோ செய்வான். பின்னாட்களில் இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பிறகு மதீனாவிற்கு போனதற்கு பிறகு மஸ்ஜிது நபவியில் உட்காந்து ஒரு தடவை, அந்த காலத்தில் நம்மெல்லாம் அப்படின்னு பேசுவோமல்ல, அந்த மாதிரி உமரல்லான்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லுவோம்ல ஸ்கூலில் நாங்கள்லாம் படிக்கும்போது அப்படின்னு ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி உமரல்லான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், காலையில் ஃபஜ்ரில் இருந்து அழகான கடவுள் சிலையை ஸ்வீட்லேயே செய்யறது, இனிப்புலையே செய்யறது. இந்த ஜிலேபி ஜாங்கிரி எல்லாம் பண்ணுறோம்லங்க, அதுலேயே அழகாக உருவம் செய்யறது. செஞ்சுக்கிட்டே வந்து ஃபஜ்ரில் ஆரம்பிச்சது, முடியவே முடியாது. அழகாக கை காலு கண்ணம் எல்லாம் வைக்கணுமல்ல, எல்லாம் வச்சு அதை பூரா முடிக்கிறப்போ 11 மணி 12 மணி ஆயிரும். உச்சி வெயில் வந்துடும். ரொம்ப பசி எடுத்த உடனே காலையில் செஞ்சதை திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களாம். காலையிலிருந்து அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூறுகிறார்கள். நம்ம எப்படியெல்லாம் பண்ணோம், காலையிலிருந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் உச்சி வெயில் வந்த உடனே பசி எடுத்த உடனே செஞ்சதையே சாப்பிட்ருவோம் அல்ல. ஷிர்கில் ஊறி போயிருந்த ஒரு சமூகத்தை கடைசி வரை ஓரிரை கொள்கை, அரபுகளின் ஈமான் போல் அகிலத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அரபுகள்கிட்ட அதை பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் அல்லாமா, வார்த்தைக்கு வார்த்தை வல்லா வல்லாமா. நீங்க அஜ்ஜு உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும். அவன் சும்மாவாவது நீ ஒதுங்கி போட நம்மள்ட்ட சொல்ல வேண்டியதுன்னு யா அல்லாஹ் யா அல்லாமா.
ஏல ஹாரிஜா ஏல தரிகா சும்மா அல்லா 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 வல்லா வல்லா சாப்பிட்டியா? வல்லாயே சாப்பிட்டேன். அல்ல மேலே சத்தியமா சாப்பிட்டேன். தூங்குனையா? அல்ல மேலே சத்தியமா தூங்கினேன். சும்மா அல்லா. நம்மளாம் அவ்வளவு தூரம் அல்லாவை கூட இழுக்க மாட்டோம். அரபுகளிடம் 1000 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு பல 100 தடவை அல்லாஹ் மட்டும் வாயில வரும். இது ஷிர்க்குக்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிகப்பெரிய புரட்சி. எத்தனை பேர்த்த கூப்பிட்டு என்னென்ன மாதிரி பேசி 13 வருஷத்துல அதை மாத்தினதே பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் இருந்தார். அவர் பயங்கரமான விவாதத்துக்காக ரசூலுல்லாஹ்ட்ட வந்தவர். வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப நேரம் திட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக ரசூலுல்லாஹ்ட்ட திட்டுறவன் அவன் நினைச்சிட்டு திட்டுவான், திரும்ப அவர் திட்டுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவன் பூரா மூடிக்கிட்டு ஒன்று எங்க குடும்பத்தை பிரிச்ச, எங்க ஊரை பிரிச்ச, எங்க தெய்வத்தை எல்லாம் திட்டுற, நீ இப்படி பண்ற அப்படி பண்ற. ரொம்ப நேரம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. பூரா முடிச்ச உடனே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டாங்க, ஹல் ஃபரக்த. அப்படின்னா நம்ம பாணியில் முடிஞ்சா அப்படின்னு அர்த்தம். ஹல் ஃபரக்த, நீ ஓய்வு பெற்று விட்டாயா உன் பேச்சில் இருந்துன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாணியில் முடிஞ்சப்பா அப்படின்னாரு. அந்த ஆள் பேசினவருக்கே வெக்கமாக போச்சு. இவ்வளவு திட்டுறோம், முடிஞ்சான்னு கேட்குறாரு. அப்புறம் பேசாமல் நின்றுருந்தார். ரசூலுல்லாஹ் இங்கே வந்து உட்காருனாங்க. இப்னுல் முன்திர் அவர் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தவனு ஸல்லல்லாஹு கேட்டாங்க, கம் இலாஹன் தஅபுது. ஆமாம், எத்தனை தெய்வத்தை வணங்குற? மொத்தம் எத்தனை தெய்வம்? சித்தத்தன் ஃபில் அர்தி வ வாஹிதன் ஃபிஸ் ஸமா. பூமியில் 6, வானத்தில் 1, மொத்தம் 7. அவர் சொன்ன பதில், பூமியில் எத்தனைங்க? பூமியில் 6, வானத்தில் 1, மொத்தம் 7ன்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த 7ல் பெருசு எதுன்னு கேட்டாங்க. வானத்தில் உள்ளதுதான் அப்படின்னார். சரி, உனக்கு ஏதாவது கடுமையான கஷ்டம் வந்துச்சுன்னா யாரை கூப்பிடுவ? அவனை தான் கூப்பிடுவேன். ஒட்டகம் தொலைஞ்சு போச்சுன்னா யாரை கூப்பிடுவேன்? அவங்களுடைய சூழலுக்கு தோதுவாக கேள்வி. இப்படியே ஒவ்வொன்றுக்காக கேட்குறாங்க. அவனைத்தான் கூப்பிடு, எல்லாத்துக்குமே அவனைத்தானே கூப்பிட்ற, இப்போ அவனை மட்டுமே கூப்பிட்டுடலாமல்ல? இல்லை நாங்கள் இவங்களுக்கு கூப்பிடுவோம். நம்ம இப்போ பிரித்து வச்சிருக்கிறோம் இல்லையா, கல்விக்கு இவங்க, காசுக்கு அவங்க. அந்த மாதிரி அவரும் லாத்து உஸ்ஸா மனாத்து இப்படியெல்லாம் சொன்னார். இது வேணா மனாத்தை கூப்பிடுவேன், இது வேணா உஸ்ஸாவை கூப்பிடுவேன், இது வேணா லாத்தை கூப்பிடுவேன்லாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இப்படி இவங்களை கூப்பிடும்போது அவன் கோவிச்சுக்க மாட்டானான்னு கேட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ பாட்டில் லாத்து உஸ்ஸாவையோ மனாத்தையோ யாரையாவது கூப்பிடுற, இப்படி கூப்பிடுறப்ப அவன் கோவிச்சுக்க மாட்டானான்னு கேட்டாங்க. இருந்தாலும் பேசாமையே உட்கார்ந்துருந்தார். இப்போ நிறைய கேள்விகள் இவர்கள் வணங்குகிற தெய்வங்களின் முரண்பாடுகள் குறித்து கேட்க 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 ஒன்றும் ஆகலை. அம்முட்டு தூரம் பயங்கரமாக திட்டிக்கிட்டு வந்தவர் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு களிமா சொல்லிட்டு போயிட்டார். இனிமேல் எனக்கு வந்து வாஹிதுன் ஃபிஸ் ஸமா மட்டும்தான், வானத்தில் இருக்கிற ஒரே ஒருவன் மட்டும்தான் ரப்பு என்று சொல்லி கொண்டு போனார். நான் வந்து சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். விவாதத்தை போல கூப்பிட்டு பேசி 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 அவர்களை எல்லாம் உருவாக்கி அவர்கள் செய்த பாவச் செயல்களிலே இருந்து அவர்களை மீட்டெடுத்தது தான் முதல் சமூக மாற்றம். நான் சொல்ல வர்றது, சமூக மாற்றம் என்பது தீமைகள் அகன்றால் தானாக நன்மைகளை கொண்டு வந்து அந்த நன்மைகளிடத்தில் சேர்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தீமைகளையும் ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்தாங்க. இணை வைப்பிலிருந்து மட்டுமல்ல அன்பானவர்களை, ஒவ்வொன்றில் நீங்கள் எல்லாம் நிறைய பயானுகளில் கேட்டிருப்பீங்க. அவர்கள் எவ்வளவு தூரம் மது பிரியர்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் விபச்சார பிரியர்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் சண்டை பிரியர்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் அக்கிரமங்களை செய்வதிலே பிரியமானவர்கள். எல்லா பிரியத்திலிருந்தும் எடுக்கணும். ஒரு சமூகத்தை தீமைகளிலே இருந்து வெளியே எடுத்தால் நன்மைகளை எல்லாம் உள்ளே அனுபவிக்கலாம். 3 வருஷம் மக்கால நடந்துச்சல்ல, அதனுடைய டோட்டல் விஷயத்தை சொல்றாங்க. உமூருல் ஜாஹிலியா குல்லுஹா தஹ்த கதமி மத்ஃபூனா. அறியாமை காலத்தின் அத்தனை விஷயமும் என் காலுக்கு கீழே புதைக்கப்பட்டது சொன்னார். யாருக்கு இந்த தைரியம் இருக்கும்? ஒரு சமூகத்தை பூரா மாற்றி முடிச்சுட்டு
இங்கே நிலவிய அத்தனை கொடுமைகளும் பாவங்களும் தீமைகளும் மண்ணோடு மண்ணாய் என் காலுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூற்றாண்டுகள் அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்த வட்டி எல்லாம், லஞ்சம், பொருளாதார குற்றங்கள் எல்லாம் க்ளோஸ். எல்லாத்தையும் ஒரு சமூகத்தை மாற்றத்திற்கு தயாராக்க என்னென்ன தேவையோ அதெல்லாம். இதுக்கு என்ன தெரியுமா தேவை? தொண்டர் படை தேவை. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை மாற்ற, ஒரு மஹல்லாவை மாற்ற, ஒரு மஸ்ஜிதை மாற்ற, எங்கேயா இருந்தாலும் சரி அருமையான தொண்டர் படை ஒன்று தேவை. கையில் அவங்கள வச்சுக்கணும், அவங்கள வச்சுக்கிட்டா போதும். அல்லாஹு அக்பர். சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்துவதற்கு துடிப்பான படை தேவை. அன்பானவர்களே, ரசூலின் சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு பெரிய பின்புலமாக இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படை. இன்னைக்கு என்னமோ தற்கொலை படைங்கிறான், உயிரை தருகிற படை, அது இதுங்கிறான். அந்த படையெல்லாம் இல்லை. கொள்கைக்காக வேண்டி நின்று உயிரை தருபவர்கள். மினாவிலே வைத்து கையை வைக்கிறார்கள். நாயகமே, நீங்கள் சொன்ன இடத்தில் உயிர் துறப்போம், எந்த நேரமும் தயார். அன்பானவர்களே, ஒரு கொள்கை மாற்றத்தை உருவாக்க ஒரு சமூகத்திலே ஆழமாக வேர் பிடித்து உழ வேண்டும் என்றால் அற்புதமான படை வேண்டும். நபிகளாருக்கு அது வாய்க்கப்பட்டது. அவர்களுக்கு சஹாபா என்று பெயர். ரதியல்லாஹு அன்ஹும். அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லா உலகத்தில் மிகப்பெரிய தப்சீர் எழுதின பெரிய மேதை குர்துபி. தப்சீர் குர்துபியில் ஒரு இடத்துல சஹாபாக்களை பற்றி, நபிகளாருக்கு வாய்க்கப்பெற்ற அமைந்த அந்த அழகான தோழமை பற்றி எழுதுகிற போது இமாம் குர்துபி எழுதுகிறார்கள், லௌலம் யகுன் லின் நபியி முஅஜிஸத்துன் சிவ ஸஹாபதி லகஃபத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலாருக்கு நிறைய முஅஜிஸா நடந்துச்சு இல்லையா, அற்புதம். அவங்க விரல் நீட்டிய போது சந்திரன் பிளந்தது, விரலை கவிழ்த்து நீட்டினால் தண்ணீர் சுனையாக ஓடியது, மெஹராஜ் நடந்தது, ஆயிரம் அற்புதம் நடந்தது. நபிகளாருக்கு எந்த அற்புதமும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போதும். வானம் பிளக்க வேணாம், சந்திரன் பிளக்க வேணாம், மெஹராஜும் வேணாம், குர்ஆன் ஒண்ணுமே இல்லை. சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போதும். எந்த மாதிரி சஹாபிகள்? ஒரு சமூகத்தை மாற்றப்படுத்த நபிகளார் மட்டும் அமரவில்லை, அவர்களோடு இருந்த அற்புதமான படை. இன்னைக்கு அதைத்தான் சொல்லுகிறோம், சமுதாயத்திற்கு தேவை அப்படிப்பட்ட இளைஞர் படைகள். நான் அந்த பசங்கள்டையும் ஒன்று சொல்லணும், மஹல்லால் இருக்கிற பெரியவங்களையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டே நீங்கள் பின்னாடி இருந்து வேலை செய்யணும். சில இடத்துல நம்ம பாட்டில் பயான் பண்ண போகிறோன்ட்டு போய் இளைஞர்களே நீங்கள்லாம் வாங்கணும் ஒன்று, அங்கே இருக்கிற முத்தவள்ளி நம்மள்கிட்ட கோச்சிக்கிட்டார். அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஏன்னா அவர் முடிவோடு இருந்திருக்காரு, மௌத்தா போகிற வரையும் நான் தான் முத்தவள்ளின்னு. நாம் போய் இடையில எதையோ இதான மாதிரி இருக்கு. பெரியவர்களின் அனுபவங்களோடு இளைஞர்கள் பயணிக்க வேண்டும், செயல்பாட்டில் இளைஞர்கள் நிற்க வேண்டும். அனுபவத்தையும் பட்டறிவையும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த வரைபடமும் பெரியோர்கள் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கூட்டு முயற்சியிலே தான் மக்காவிலும் சமூக மாற்றம் சாத்தியமானது, மதீனாவிலேயும் சமூக மாற்றம் அப்படித்தான் சாத்தியமானது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த அற்புதமான அந்த சஹாபா என்கிற தோழமை. அதனால்தான் பல்வேறு மஸ்ஜிதுகள் சார்பாக அதனுடைய நிர்வாக பெருமக்களை எல்லாம் சந்திக்கிற போது பெரும்பாலும் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் இன்றைக்கு நிர்வாகம், நாளைய தலைவர் அந்த பசங்களில் உட்காந்துருக்கான், நாளைய முத்தவள்ளி நம்ம குழந்தைகள் மதரசாக்குள்ள உட்காந்துருக்கிறான், நாளைய செக்ரட்டரி அங்கே இருக்கிற பசங்களில் தான் உட்காந்துருக்கான். இப்போதிருந்தே அவர்களை இணைத்து கொண்டு அவர்களுக்கு ஏதாவது வேலைகளை கொடுத்து, சேவைகளை கொடுத்து செய்ய அவர்களுக்கு பழக்கியும் கொடுத்து அவர்களை பாரம்பரிய அடிப்படையிலே அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் உண்டு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்தினார்கள். குறிப்பா நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், பொதுவாக சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும், கல்வியில்
அரசியலில், பொருளாதாரத்தில், இந்த மூணுலேயும் ஓரளவு முன்னேற்றத்தை கொண்டு வராமல் ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் சாத்தியம் இல்லை. இதை நன்கு விளங்கியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி புரட்சி செய்தார்கள், அரசியலில் புரட்சி செய்தார்கள், பொருளாதாரத்தில் புரட்சி செய்தார்கள். விளைவு அற்புதமான சமூக மாற்றம் சாத்தியமானது. இன்னைக்கு இந்த மூணுலையுமே ஃபெயிலியர். இந்த மூணுலையும் நம்ம ஃபெயிலியர். நம்முடைய எண்ணிக்கை அளவுக்கு, நம் சமுதாயத்தினுடைய மதிப்பீட்டு அளவுக்கு நம்மிடம் கல்வியும் கல்வியாளர்களும் இல்லை. அரசியலில் பிரதிநிதித்துவம் என்பது நம்முடைய மதிப்பீட்டு அளவில் இல்லவே இல்லை. அது ரொம்ப மோசம். பொருளாதாரத்தில் விரல் விட்டு எண்ணுகிற தொழிலதிபர்களை தாண்டி அன்றாடங்காட்சிகளும் நடுத்தர வர்க்கமும் பிபிஎல் என்று சொல்லுகிற அந்த பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே உள்ளவர்களும் ரொம்ப அதிகம். இந்த மூணும் என்றைக்கு முன்னேற்றமாய் சாத்தியப்படுகிறதோ அன்னைக்கு தான் சமூக மாற்றம் சாத்தியம். கல்வி, அரசியல், பொருளாதாரம். ஒரு சில பேர்லாம் நம்ம நினைக்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம அல்லான்னு பள்ளியாசில நீட்டாக தொழுதுட்டு நோம்பு வச்சுட்டு இருந்துருவோம். மார்க்கம் அதுவல்ல. கல்வியில் சாதிப்பது தீனுல் இஸ்லாம், அரசியலில் சாதிப்பது தீனுல் இஸ்லாம், பொருளாதாரத்தில் உயர்ந்தோங்குவது தீனுல் இஸ்லாம். இதெல்லாம் மார்க்கத்திற்கோ தீனுக்கோ முரணானது அல்ல. அல் குர்ஆனுடைய வார்த்தை, அஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா, உங்கள் முடிந்த அளவு உங்கள் சக்தியை தயார் செய்யுங்கள். சக்திக்கு அர்த்தம் கத்தி இல்லை, கராத்தே இல்லை. சக்திக்கு அர்த்தம் துப்பாக்கியும் AK-47 இல்லை. அஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா, தேவையான அளவு சக்தியை உருவாக்குங்கள். ஒரு மஹல்லாவில் கல்வியை, கல்வியாளர்களை மேம்படுத்த வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பள்ளி நிர்வாகிகளோடு நாங்கள் பேசுவது உண்டு. ஒன்று இருக்கு பள்ளிவாசலுக்கு நிர்வாகி, பள்ளிவாசலுக்கு அஜர்த்து. இன்னொன்று இருக்குது மஹல்லாவுக்கே நிர்வாகி, மஹல்லாவுக்கே அஜர்த்து. நிறைய பேர் பள்ளிக்கு மாத்திரம் அஜர்த்தாக இருக்கிறாங்க, பள்ளிக்கு மாத்திரம் நிர்வாகியாக இருக்கிறாங்க. பிரச்சனை அதுதான், அது விளங்காது. நீங்கள் இந்த மஹல்லாவிற்கு உட்பட்ட குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வாழ்வு தாழ்விற்கு, அதனுடைய ஏற்ற இறக்கத்திற்கு நிர்வாகிகளும் ஆலிமும் அங்கு பணியாற்றுகிற உலமாக்களும் பொறுப்பாளிகள். மஹல்லா இமாமா, மஸ்ஜித் இமாமா, மஹல்லா நிர்வாகியா, மஸ்ஜித் நிர்வாகியா? மஸ்ஜித் நிர்வாகின்னு சொன்னால் அப்படி இப்போ பெயிண்ட் அடித்து வச்சா போதும், வெள்ளை அடித்து ஓடாத ஃபேன் எல்லாம் ஓட விட்டு, ஓடாத லைட் எல்லாம் ஓட விட்டு, அப்படி க்ளீனாக பாயெல்லாம் கரெக்டாக போட்டு, ஜம்காலம் போட்டு, ரம்ஜானில் கஞ்சி காய்ச்சி ஊற்றி, அஜர்த்து மோயினாருக்கெல்லாம் சம்பளம் போனஸ் எல்லாம் கொடுத்துட்டா முடிச்சு போயிடும். நான் நம்மளை எல்லாம் அதுக்கு வைக்கலை. நான் உலமா இங்கே இருக்கிற ஆலிம்களுக்கும் சொல்லுகிறேன், நிர்வாகிகளுக்கும் சொல்லுகிறேன். அஜர்த்து இந்த பள்ளிக்கு பேசினாருன்னு நினைக்க வேணாம், நான் எல்லா பள்ளிகளுக்கும் தான் சொல்லுகிறேன். சமுதாயத்தில் மஸ்ஜிதுகளினுடைய பணியாற்றுகிற உலமாக்களும் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கிற உமராக்களும் இணைந்து மட்டும் மஹல்லாவின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டால் மக்காவில் ஏற்பட்ட அதே சமூக மாற்றம் இங்கும் சாத்தியப்படும். முதல்ல இந்த ரெண்டு பாணி தான், தீயவை களையணும், அப்புறம் நல்லவை. முதல்ல போதையில் இருந்து அவர்களை வெளியில கொண்டு வாருங்கள். இந்த காதல் கத்திரிக்கான்னு போறதுல இருந்து பெண்களை கொண்டு வாருங்கள். போதை மது சமாச்சாரங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுங்கள். அதற்கு பிறகு அவர்களை நல்ல வரியிலே பண்படுத்துங்கள், பக்குவப்படுத்துங்கள். தானாக அவர்கள் நமக்கு கிடைப்பார்கள். இதெல்லாம் ஒரு மஹல்லாவுடைய முன்னேற்றம்னு சொல்றேன். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவர்களோடு இணைந்து இந்த பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்தினால் சமூக மாற்றம் இருக்கட்டும், நம்மை சுற்றி இருக்கிற குறைந்தபட்ச மாற்றத்தை கொண்டு வர முடியும். போன உடனே முதல்ல சென்சஸ் எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, உள்ள நுழைஞ்ச உடனே 13 வருஷம் மக்கா வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு, கூட வர்றவங்க பியூரா இருக்கிறவங்கெல்லாம் வாங்கினாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, மதீனாவுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் நடந்ததே அதுதான். என்னது? பள்ளிவாசல் கட்டடம், தொழுகிறதுக்கு இடமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சொன்னாங்க கணக்கெடுப்பு கொண்டான்னாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், போய் ஒவ்வொரு வீட்டிலையா கணக்கெடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட லிஸ்ட் வச்சாங்க.
ஒரு அறிவிப்பின்படி அப்போ 1500 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு 1500 பேர். இத்தனை பேர் இத்தனை வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டில் இவ்வளவு பெண்கள், இவ்வளவு ஆண்கள். போருக்கெல்லாம் போகிற மாதிரி உள்ள வயசில் இத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் முடியாத மாதிரி முடங்கி போயிருக்கிற முதியவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. எல்லா லிஸ்ட்டும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுறாங்க யார் யாரை எதற்கு எப்படி பயன்படுத்தலாம். ஒரு தலைமையிட்ட கையில் இருக்க வேண்டியது அது. நம்ம மஹல்லாவிலேயே அன்னைக்கு அந்த எக்மோரில் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய மீட்டிங்கில் அதை தான் சொன்னோம். நம்ம யார் யார் குடியிருக்கிறான்னே நமக்கு தெரிய மாட்டேது. அஜரத்துக்கும் தெரில, நிர்வாகத்துக்கும் தெரில, யாருக்கும் தெரில. யாரோ வர்றாங்க, யாரோ போடுறாங்க. நம்மிடத்தில் அது குறித்த முழு தகவல்கள் நம்மிடத்தில் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாற்றத்தை சாத்தியப்படுத்த முனைந்த போது முதலுக்கு அவர்கள் தேவைப்பட்டது அதுதான். ஒன்றும் இல்லை, லிஸ்ட்டு கையில் இருந்தால் நம்ம மஹல்லால இவ்வளவு பணக்காரங்க கொடுக்குற அளவுக்கு இருக்காங்கன்னு லிஸ்ட் இருக்கும். நம்ம மஹல்லால வாங்குற நிலைமையில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் இருக்கும். குறைந்தபட்சம் இந்த மீடியேட்டிங் வேலையை நம்ம செய்யலாம். கொடுக்குற மாதிரி உள்ள ஆள்கிட்ட வாங்கி வாங்குற மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு ரூட்டு போடுற வேலையை நாம் தான் செய்யணும். அவங்களா போக மாட்டாங்க. இந்த மஹல்லாவில் படித்தவர்கள் எத்தனை பேர், டாக்டர்ஸ் எத்தனை பேர், இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர், ஆடிட்டர்கள் எத்தனை பேர், இந்த மஹல்லாவில் ஹாஃபிஸ்கள் எத்தனை பேர், ஆலிம்கள் எத்தனை பேர், இந்த மஹல்லாவில் படித்து கொண்டிருக்கிற கல்லூரி மாணவ மாணவிகள் எத்தனை பேர், மக்தப் மதரசாவில் வரக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர், அல்லது மதரசா பக்கமே வராத குழந்தைகள் எத்தனை பேர், நன்கு ஓத தெரிந்து பிறருக்கு ஓதி கொடுக்கிற நிலைமையில் இருப்பவர்கள் எத்தனை பேர், அறவே அலிபாத்தாவே தெரியாதவங்க எத்தனை பேர். நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏராளமான காரியங்களை சாதிக்க முடியும். குறைந்தபட்சம் இதையெல்லாமே தலைவர் தான் செய்யணும், செக்ரட்டரி தான் செய்யணும்னு இருக்கக்கூடாது. மஹல்லாவில் இருக்கிற இளைஞர்கள் இந்த பணிகளில் எல்லாம் ஒன்றுபடலாம். சேர்ந்து ஒன்றுபட்டு அது செய்கிற போது மஹல்லாவினுடைய கட்டமைப்பு மிக அழகாக வரும், நிச்சயமா வரும். அவர் யாராவது ஒருத்தர் பத்திரிகை தூக்கிட்டு பள்ளியாசலுக்கு வருவார், முத்தவள்ளிட்ட என் பிள்ளை கல்யாணம் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் அஜர்த்து ஜமாத்தார்கள் நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும்னு அவர் வந்து கொடுத்துட்டு போவார். அப்போ தான் முத்தவள்ளி கேட்பார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த பள்ளிக்கு பின்னாடி. இங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்போ தான் கேட்பார். ஒன்று இவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த ஆள் பெருநாளைக்கு மட்டும் வர்ற ஆளாக இருந்திருக்கலாம். 5 நேரத்தோடு வந்தால் பெரும்பாலும் தெரிஞ்சு போயிருமில்ல. அன்பானவர்களே, முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அதை இணைந்து செயல்பட்டால் சாத்தியப்படுத்திடலாம். பிரிவினைகள் இல்லாமல், ஈகோ இல்லாமல், தன்முனைப்பு இல்லாமல், நான் தான் நீ தான் இல்லாமல் இணைந்து பணியாற்றினால் இப்ப வரைக்கும் நபிகளாரின் சுன்னத்தின்படியே இந்த சமூக மாற்றம் சாத்தியப்படும். ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பிட்ட கூட ரசூலை விட்டு வைக்கல. உங்களுக்கு தெரியும், ஒரு சஹாபியை போய் யூதர்களுடைய மொழியை படிக்க சொன்னாங்க. எதுக்கு தேவை? படி. இன்னைக்கு நாம் ஆங்கிலம் படிக்க சொல்லுவது போல, சர்வதேச மொழி ஆங்கிலம், நீ படி. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் சஹாபி, அவரை போய் இந்த யூதர்களை நம்பவே முடியலப்பா, அவன் கடிதம் எல்லாம் வருது போகுது, அவன் கடிதம் அவன் மொழியில தான் எழுதுறான், நாம் பதில் எழுத வேண்டியது இருக்குது, அவன் கடிதத்தை கரெக்டாக படிக்க வேண்டியது இருக்குது, யாராவது டிரான்ஸ்லேஷன் பண்ணி அரபியில் சொன்னாவெல்லாம் சரியாகாது, நீ போய் யூதர்களுடைய மொழியை படிச்சுட்டு வான்னாங்க. அவர் போனவர் ஒட்டு மொத்தமாக 16 நாளில் படித்து முடிச்சுட்டு வந்துட்டார். மொழியே முடிஞ்சிருச்சு. அவன் யூதர்களுடைய மொழிக்கான கெப்பாசிட்டி அவ்வளோதான். எழுதவும் படிக்கவும் பேசவும் 16 நாளில் அந்த மொழியை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸைத் இப்னு சாபித் அபாரமான மொழி புலமை பெற்றவர்கள். மொழி புலமைன்னா அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அதனால தான் குர்ஆன் தொகுப்பு கமிட்டிக்கு அவர் தலைவரானார். மொழி புலமை 16 நாளில் முடிச்சுட்டு வந்துட்டார. நம்ம இன்னைக்கு 16 நாளில் எந்த மொழியாவது படிக்க முடியுமா? சில பேர்லாம் 30 நாளில் ஆங்கிலம்னு புக்கு போடுறான், 300 நாள் ஆனாலும் முடிய மாட்டேது. ஆமாம், ஆங்கிலம் கொண்டு வான்னு அது சும்மா புஸ்தகத்தில் போடுவாங்க. 30 நாட்களில் ஹிந்திம்பாங்க. அது பூரா ரொட்டி டாலு இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் வரும், பேசுறதுக்கெல்லாம் வராது. அன்பானவர்களை 16 நாளில் ஒரு மொழியை படிச்சுட்டு வர சொல்லிட்டு யூதர்களுடைய கடிதத்தை எல்லாம் அவர் தான் படிப்பார்.
மொத்தத்தில் ஒன்று தெரியுது, இந்த மோசடி ஏமாத்துறத அந்த காலத்திலிருந்து இவன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான். யார்? யூதர்கள் தெளிவாக பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அவனோட எழுத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை, நீ அந்த மொழியை படிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி மொழியை படிக்க வைத்தார்கள். ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கு எந்த எதிரியின் மொழியாக இருந்தால் கூட அதை படிப்பதும் அதிலே பாண்டித்துவம் பெறுவதும் கடமை என்பதை உணர்த்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்க, உலகத்தின் எந்த தலைவனுக்காவது இந்த மாதிரி விஷயமெல்லாம் யோசனைக்கு வருமா? ஏங்க பத்ரு உங்களுக்கு தெரியும், பத்ரு போர்க்களத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு கைதிக்கு 4000 ரூபா, 4000 திர்கம். ஒரு 100 திர்கம் கூட சஹாபாக்கள்கிட்ட நிறைய பேர்த்துட்டு அப்போ கையில் இல்லை. அவ்வளவு பஞ்சமான காலம் தானே, திருப்தியான உணவெல்லாம் இல்லை. எல்லாம் மக்காவை விட்டு வந்து 2வது வருஷம், ஒரு பொருளும் கையில் இல்லை. வந்து 2 வருஷம் தான் ஆகுது. எங்கே வந்து? மதீனாவுக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை விரித்து உட்காராம எவ்வளவு பெரிய தூர நோக்கு இருந்திருக்கும். என்னுடைய ஆட்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடு. யோசித்தால் இன்னமும் கூட மாற்று மதத்தை சார்ந்த வரலாற்று பேராசிரியர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஆச்சரியமாய் நின்னுறாங்க. எப்படி அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்கவே தெரியாத ஒரு சமூகம், அன்னைக்கு எழுத தெரியல படிக்க தெரியலங்கிறது குறையெல்லாம் இல்லை. நம்மளுக்கு எழுத தெரியாது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் குறை, அன்னைக்கு அது குறைய இல்லை. காரணம் அந்த சமூகமே படிக்காதவங்க, எழுதாதவங்க, உம்மியீன்கள். ஆனால் எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிந்தனை வந்துச்சு? நீ ரிலீஸ் ஆகிறதா இருந்தா எங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் எழுத படிக்க சொல்லி கொடு என்று கேட்பது எவ்வளவு பெரிய தூர நோக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சமூக மாற்றம் நடந்ததன் பின்னணியில் நபிகளாரினுடைய நுணுக்கங்களை யோசித்தால் ஆச்சரியமாக இருக்கும். கல்வியெல்லாம் எந்த பாடுபட்டாவது பெற வேண்டும். அது ஒன்று வந்துச்சுன்னா மிச்சமெல்லாம் கூட தானாக வந்துடும். நம்முடைய பாலர்களின் பாடத்திட்டத்திலேயே பயிற்று கொடுக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் 3ஐயும் சொன்னான். இக்தர் அல் இல்ம் வல் மால் வல் ஜாஹ். காசு வேண்டுமா, உயர் பதவி வேண்டுமா, கல்வி வேண்டுமா? 3. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல்வி கொடு, காசு வேணாம், பதவியும் வேணாம். ஏன் தெரியுமா? இது வந்துச்சுன்னா, கல்வி வந்துச்சுன்னா அந்த 2ம் தானா வந்துடும். வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. குரான்ல சொல்றான் அல்லாஹ், இல்மை கொடுத்துட்டேன். கேட்டது அவர் ஃபர்ஸ்ட் ஆட்சியை கேட்கல, ஃபர்ஸ்ட் காசு கேட்கல, அதிகாரத்தை கேட்கல. காரணம் என்ன தெரியுமா? கல்வி வந்தால் அதிகாரம் தானா வரும், காசும் தானா வரும். ஒரு மூலத்தை பிடிக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது கல்வி, கிடைச்சது என்ன தெரியுமா? மூணுமே கிடைச்சது. கல்வி வந்தது, காசு வந்தது, அதிகாரம் வந்தது, ஆளுமை வந்தது. உலகத்தையே ஆளக்கூடிய ஆட்சியாளராக அவர்கள் மாறினார்கள். கொடுக்கிற கல்வியை கொடுத்துடணும். சமூக முன்னேற்றம் என்பது தலைமுறை தாண்டி அவங்கள படிக்க வைக்கிறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்தில் அதில் ரொம்ப பலவீனம். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் 10ஆம் வகுப்போட பாஸ்போர்ட்டை கையில் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அவ்வளோதான். அவன் 8வது படிக்கிறப்ப இருந்தே ரெடியாக தான் இருக்கிறான். நிறைய பேர் சமுதாயத்தில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னாலும், அடிக்கடி சொல்றது உண்டு, இங்கே சொல்லணும். என்னன்னா, சில நேரங்களில் இதுக்கு முன்னாடி நாம் இப்போ உயர்ந்த பதவிகளில் இல்லையேன்னு வருத்தப்படுறோம். முன்னாடி உள்ள தலைமுறை படிக்காததுனாலையும் கல்வி இல்லாதனாலையும் இன்னைக்கு அந்த பதவியில் சீட்டில் நம்ம இல்லை. கோவையில் கலவரம் நடந்தது. நான் இதை சொல்லி நிறைவுக்கு வர்றேன். கலவரம் நடந்தது, 19 உயிர்கள் கொல்லப்பட்டது கோவை கலவரத்தில். உங்களுக்கெல்லாம் தெரியும். 19 முஸ்லிம்கள், 19 ஒரே நாளில் படுகொலை. 19 ஜனாசாமி ஒன்றா அடக்குனாங்க. கோயம்புத்தூரில் காலவாயின்னு ஒரு பகுதி, சுண்ணாம்பு காலவாய், அந்த பகுதியில் தான் நேற்றைக்கு ஒரு பெரிய ஆலிம் அமானுல்லா ஹஸரத்துன்னு சொல்லி நவரல்லாஹு மர்கதகு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு துவா செய்வோம், அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிவாக்குவானாக, அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு நசீபாக்குவானாக.
அந்த பகுதியில் 19 ஜனாசா கலவரத்தில் இறந்து போனவங்கள வச்சிருக்கிறாங்க. அப்போ சிஎம் வர்றார். அப்போ கலைஞர் சிஎம். பயங்கரமான ரணகளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கோயம்புத்தூரில். சிஎம் சொன்னார், அப்போ கலைஞர் உத்தரவு போட்டார், 19 குடும்பங்களில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுத்துட்றேன்னு ஆர்டர் போட்டார். கொஞ்சம் அந்த ரணங்களுக்கு இடையிலையும் ஒரு ஆறுதல். சரி, எல்லா குடும்பத்திலையும் அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கான ஒரு 2-3 நாள்லேயே வேலைகள் பணிகள் தொடங்கி விட்டது. அப்போ கோவை மாவட்டத்தினுடைய கலெக்டர் முருகானந்தம், இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி, இப்போ இருக்கிற தலைமை நிலைய செயலாளர் அவர் தான். சரி, அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? அரசாங்க வேலையை பெறுவதற்கு அடிப்படை தகுதி SSLC, பேசிக் குவாலிஃபிகேஷன். அரசாங்க வேலையை பெறுவதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய SSLC வரை படித்தவங்க 19 குடும்பத்திலையும் யாருமே இல்லை. எனவே யாருக்கும் வேலை இல்லை, அது திரும்பி போயிடுச்சு. ஒரு காலத்தில் இன்றைக்கு உயர் பதவியில் நாம் இல்லையே என்று வருத்தப்படுகிற பின்னால் என்ன இருக்கிறது தெரியுமா? நம் தலைமுறை அன்றைக்கு படிக்கவில்லை, உயர்கல்விக்கு போகவில்லை, அது குறித்த சிந்தனையே இல்லை. ஏதாவது ஒரு பொட்டி கடை, ஏதாவது மாதம் 10,000 வருமானம், அவ்வளோதான், ஒரு இத்தினுடைய இடத்துல வீட்டை கட்டிட்டோம் என்று முடித்து கொண்டதன் பின்னணி ஒரு பெரிய சமூக மாற்றம் சாத்தியப்படவில்லை. இதுக்கு மாற்றமா பேர்கள்லாம் விட்டுருவோம். சில பேர்லாம் எப்படி படித்தான், எப்படி போய் உக்காந்தான், அவன் இன்னைக்கு என்னென்ன பண்ணுறான், எந்தெந்த ஆளுமையில் அமர்ந்திருக்கிறான், அதிகாரங்களில் கையெழுத்து போடுகிற அத்தனை இடங்களிலும் அவன் போய் அமர்வதற்கு காரணம் அவன் வென்றெடுத்த கல்வி. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கல்வி, அரசியல், பொருளாதாரம், இந்த மூன்றிலேயும் பலம் பெற்ற சமூகம் மட்டும்தான் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்களா மாற்றிக்கிற வரையும் நான் மாற்ற மாட்டேன்ட்டான். நான் ஆரம்பத்தில் ஓதன ஆயத்துடைய அர்த்தம் அது. லா யுகையிர் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அவங்க தங்களை மாற்றிக் கொள்ளுகிற வரை நான் அவர்களை மாற்ற மாட்டேன். அவங்களா முன்னேற்றத்துக்கான கூறுகளை அவங்க சாத்தியப்படுத்தி எடுக்கணும். இந்த விஷயமெல்லாம் காலம் கடந்து யோசித்தாலும் இப்போதும் ஒன்றும் கெட்டு போகல. கல்வியும் அரசியலும் பொருளியலும் வென்றெடுத்தால் மட்டும்தான் சமூக மாற்றம் சாத்தியம். இதை ஒவ்வொரு மஹல்லாலையும் கொண்டு வரணும். அந்த மஹல்லாவுக்கு அந்த நிர்வாகிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அவங்களுடைய பங்களிப்பு முக்கியம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மஸ்ஜிதுகளை மட்டும் கவனிக்காதீர்கள். எல்லா நிர்வாகத்துக்கும் சொல்கிறேன், மஹல்லாக்களை கவனியுங்கள், சமுதாயத்தை கவனியுங்கள். அது எல்லாத்துக்கும் நாம் பொறுப்பாளிகள். எந்த மஹல்லாவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல 3 விஷயத்தை கையில் எடுத்து பண்ணணும். 1 மஹல்லாவின் குழந்தைகள், 2 மஹல்லாவின் பெண்கள், 3வது மஹல்லாவின் வாலிபர்கள். இந்த 3 ஒரு மஹல்லால கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அன்னலார் ஏற்படுத்திய சமூக மாற்றம் இங்கேயும் சாத்தியப்படும். இன்னைக்கு இந்த 3 தான் பயங்கரமான விவகாரம். மதரசா கல்வி பெறாத குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கணும். வருங்காலத்தில் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை விட்டு விலகி செல்லும் அபாயம் உண்டு. ஜோதிடமெல்லாம் இல்லை, புள்ளி விவரங்கள், எச்சரிக்கைகளே அதுதான். 2வது நம்முடைய பெண்கள் கலாச்சார ரீதியாக ரொம்ப கெட்டு போயிருக்காங்க, ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. விரிவாக பேச முடியாது. ஒரு நாள் வந்து பெண்கள் தலைப்பிலேயே பேசணும், அப்போ தான் பேச முடியும். இவங்க வந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல துவா செய்யணும், அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் பரக்கத் செய்யட்டும். ஏன்னா பிக் பாஸை விட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க. இங்கே இருக்கிற வயசானவங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அவங்கெல்லாம் பார்க்குறாங்க போல தெரியுது. பிக் பாஸுங்கிறதெல்லாம் வந்து கதை அல்ல, வெறும் நாடகமெல்லாம் இல்லை. அது ஒரு கருத்து திணிப்பு, அது ஒரு கலாச்சார திணிப்பு. பிக் பாஸ் இங்கே மட்டும் நடக்கலை, இந்தியாவின் எல்லா மாநிலத்திலையும். இந்தியாவில் மட்டும் நடக்கலை, சர்வதேச அளவில். நீங்கள் ஆஸ்திரேலியா போங்க, பிக் பாஸ் இருக்குது. லண்டன் போங்க, பிக் பாஸ் இருக்குது. அப்படின்னா இது யார் என்ன ஒன்றும் இல்லை, ஒரு ஐடியாலஜி, ஒரு கருத்தியல். இதை உலகம் முழுக்க கொண்டு போகணும். அந்த கருத்தியலை சொல்லுவதற்குத்தான் பிக் பாஸ். இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலாக இருக்கிறது, பிக் பாஸை தடை செய்யணும்னு சொல்லி. என்ன தெரியுமா? உன் கல்ச்சரை மாற்றுறது, உன் அடையாளத்தை மாற்றுறது.
இந்த மாதிரி குட்டை பாவாடை போட்டால் தப்பில்லை, இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டால் தப்பில்லை, கால் மேலே கால் போட்டு பெரியவங்களுக்கு முன்னாடி உட்காந்தா தப்பில்லை. லேடிஸாக இருந்தாலும் இப்படி ஒரு சிகரெட்டை தம் பற்ற வச்சுட்டு பாய் ஃப்ரெண்டு கூட இப்படி தோளில் கை போட்டால் தப்பில்லை. பக்கத்து பெட்ரூமில் எட்டி பார்க்கறது தப்பில்லை. பப்ளிக்கில் தண்ணி அடிக்கிறது தப்பில்லை. என்ன தெரியுமா, மோசமான ஒரு மட்ட ரகமான கலாச்சாரத்தை உங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லணும். நீங்கள் நேரில் வந்து மேடை போட்டு சொன்னால் செருப்பால் அடிப்பீங்க. அப்போ என்ன செய்யறது? அழகாக கொண்டு வந்த ப்ரோக்ராம் பிக் பாஸ். நீங்கள் பிக் பாஸை நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், நஜீஸை வீட்டில் வைக்கிறதும் அதுவும் ஒன்று, ரெண்டும் ஒன்று. ஒரு மோசமான இது வந்து ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு கருத்து சார்ந்த வன்முறை, கருத்து சார்ந்த பயங்கரவாதம். இந்த கருத்து பயங்கரவாதத்தை சொல்ல உலகத்தின் எல்லா சவுதி உட்பட பிக் பாஸ் இருக்கு, இல்லாத இடமே இல்லை. பிக் பாஸ் என்பது நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த நாடகம் மாதிரியெல்லாம் இல்லை. இந்த மெட்டி ஒளி என்னென்னமோ வந்து சொல்லுங்க, மெட்டி ஒளி, பாண்டியன் ஸ்டோர், நமக்கு அதுக்கு மேலே வரமாட்டேது. அவங்க மனப்பாடமாக நிறைய சொல்லுவாங்க பொம்பளை, அத்தனை தொடரும் பார்த்து முடிச்சு ஆஃப்ஸாவானவங்களாம் இருக்காங்க. அதில் அதெல்லாம் கதை, அது வேற. நீங்கள் அதை வேணால் என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம், அது பொழுதுபோக்கு. பிக் பாஸ் என்பது பொழுதுபோக்கு அல்ல, ஆபாச திணிப்பு, கலாச்சார திணிப்பு. ஒரு சமூகம் ஆன்மீகத்தில் இருக்கவே கூடாது என்பதற்கான மாற்றம். இதில் முதல்ல இதிலிருந்தெல்லாம் வந்து பெண்களை மீட்கணும். நான் மீண்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன், குழந்தைகளை விட்டு விடாதீர்கள், இளைஞர்களை வழிதவறி போக விட்டு விடாதீர்கள், பெண்களை இன்றைக்கு காலம் போகிற போக்கில் விட்டு விடாதீர்கள். நம்முடைய மார்க்கத்தினுடைய நெறிப்படியும் பண்பாடுகளின்படியும் நம்முடைய கலாச்சாரப்படியும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த மரபுகளின்படியும் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம்.